வந்து பிஃபோர் 30க்குள்ளேயே நெறைய பேர் வந்து ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நெனைக்கிறாங்க. இது சரியா? என்ன காரணத்துக்காக அவங்க அவ்வளோ சீக்கிரத்தில வந்துர்றாங்க? கொஞ்சம் வெயிட் பண்ணலாமே அப்படின்ட்டு பார்க்கும்போது. அதேதானோ லைக் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க முன்னாடி திருமணம் ஆகுறது ஒரு ரீசன். ஏர்லி மேரேஜ். அப்ப உயிரணுக்கள் வந்து நல்லா ஃபார்ம் ஆகி மெச்சூரிட்டி இருக்காம இருக்கிறதுக்கு ஒரு ரீசனா இருக்கலாம். செகண்டு நெறைய பேர் வந்து இப்போ மேரேஜ் ஆன உடனே ஒர்க்கிங் மதர்ஸ் நெறைய பேர், ஒர்க்கிங் விமன் நெறைய பேர். அவங்களும் என்ன பண்றாங்க, பிரெக்னன்சிய போஸ்ட்போன் பண்ணிடுறாங்க. கல்யாணம் ஆன உடனே பிரெக்னன்ட் ஆகுறதெல்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ் அவங்க தேர் அண்டர்ஸ்டாண்டிங் ஈச் அதர் விச் இஸ் வெரி ஹெல்தி. அதாவது அந்த கணவன் மனைவிக்குள்ளார ஒரு உறவு, அந்த பந்தம் ஏற்படுறதுக்கு இன்னாஃப் ஸ்பேசிங் கொடுத்துக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் கிட்ட நான் பார்த்து வியக்கக்கூடிய ஆச்சரியப்படக்கூடிய விஷயமும் அதுதான். அவங்களுக்குள்ளார ஒரு நல்ல புரிதல் வந்ததுக்கு அப்புறம் பிளானிங் ஆஃப் த ஃபேமிலிங்கிறத அவங்க கொண்டு வர்றாங்க. குடும்பத்தை விரிவாக்குறதுக்கு அங்கதான் முயற்சி எடுக்கிறாங்க. அவங்க ஃபினான்ஷியலா ஸ்டெபிளைஸ் ஆகுறது ஒரு பக்கம், அவங்க ஜாபை ரீடைன் பண்ணிக்கிறது இன்னொரு பக்கம். 2 பேருக்குமான மனப்பக்குவத்துக்குள்ளார வந்ததுக்கு அப்புறம் குழந்தையை நோக்கி யோசிக்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல சில பேருக்கு 6 மாசம் பிடிக்கலாம், சில பேருக்கு 1 வருஷம் பிடிக்கலாம். அந்த அண்டர்ஸ்டாண்டிங், அந்த 4 வால்ஸ்குள்ளார இருக்கிற அவங்களுக்குள்ளார இப்போ அந்த என்விரான்மெண்ட்குள்ளார அவங்களையே அட்ஜஸ்ட் பண்ணி அக்கஸ்டம் பண்ணி மனைவியோட உறவுகளை கணவன் ஏத்துக்கிட்டு, கணவன் உறவுகளை மனைவி ஏத்துக்கிட்டு ஒரு ஃபேமிலியா விங் அவுட் ஆகுறதுக்கு அவங்க இனஃப் டைம் எடுத்துக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் நான் பார்க்கறது அதுதான்.